இந்த பக்கம் டயர் வருது. நிறைய முடிச்சிருக்கேன் தட்டில். அப்படிங்க அப்போ வரமாட்டேங்குதுல. வருஷம் முழுவது இந்த மாட்டுக்கு சோத்தட்டு தான். மாடு சாப்பிட்ற பொருள் சோத்தட்டை. சோத்தட்டு போட்டால் தான் அது இன்னும் சத்து. வக்கி பில்லு சத்து கிடையாது. சோத்தட்டையே போட்டு இருந்தோம்னா மாட்டுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு 3 மாதத்துக்கு வக்கி பிள்ளையே போட்டோம்னா மாட்டுக்கு கழுத்தாடி போயிடும். அப்படியே இந்த சோத்தட்டுக்கு அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. நாம் சாப்பிட்ற நெல் விளையிறதுக்கு வக்கி பில்லுக்கு அவ்வளோ சத்து கிடையாது. இந்த மாட்டு தீவனம் மாதிரி தான் நாமளும் எடுத்துக்கணும். நாம் அதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அரிசி மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். அந்த கடைக்கு கொஞ்சம் போய் சோளத்தை அதிகமாக பயன்படுத்திக்கங்க. சோளம்னா சும்மா இல்லை, இது வெள்ளை பவளம். பொண்ணு பொருள் எல்லாமே சொத்தாக நினைக்கிறோம். அது நம்மளுக்கு சொத்து இல்லை. உடம்பு ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு சொத்து. அந்த மாதிரி நம்ம உடம்பை பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துக்கணும். நாம் ஆரோக்கியத்துக்காக எதையும் சாப்பிட்றோம். கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்யுக்கு ஊர் அலைஞ்ச மாதிரி நாம் இதை கையிலையும் வச்சுக்கிட்டு நாம் பயன்படுத்துறதில்ல. இதெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, எந்த நோவு நொடி வராது. இதை பயன்படுத்தி பழகிக்கிட்டிங்கன்னா இதையே பயன்படுத்திக்கிங்க. அந்த அளவுக்கு பிடிச்சி போயிடும், பழகி போயிடும். சரி வாங்க சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு போட புடச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொட்டி போடிக்கலாம். நான் அன்னைக்கு செஞ்சது சின்ன வெள்ளை சோளம். இது மாஞ்சோளம். இது கொஞ்சம் கப்பாத்தான் இருக்கும். சோளத்திலே எத்தனையோ விதமாக இருக்குது. அரிசி எப்படி இட்லி அரிசி, பொன்னி அரிசி, 5020, 39, சீரக சம்பா, இத்தனை விதமாக சொல்கிறோம். அதே மாதிரி சோளத்துலேயும் அத்தனை வகை இருக்குது. சின்ன வெள்ளை சோளமுங்கிறது பொன்னி அரிசி மாதிரி எச்சி விலை. மாஞ்சோளமுங்கிறது கொஞ்சம் விலை கம்மி. எதுலேயும் சத்து குறையாது. அது முத்து சிறுசாக இருக்கு. இந்த சோளம் கொஞ்சம் பெருசாக இருக்குது முத்து. இந்த முக்கெல்லாம் எடுத்தாச்சு.
இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இதை கொட்டிடலாம். ஒன்றில் போட்டு போட்டுன்னு ரேசாக ஒரு தடவை துவைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து துவைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி 4 போர் போட்டா இந்த தெல்லியில் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முச்சில் போட்டு அரைச்சிக்கிங்க. முச்சில் போட்டு ரேசாக நீங்கள் அடிச்சிக்கிங்க. நான் வந்து ஒல்லில் துவைக்கிறேன், நீங்கள் முச்சில் துவைச்சிக்கிங்க. தண்ணி ஊற்றாத துவைங்க. பாரு எத்தனை தள்ளி வந்துருக்குங்க. பாப்பா பாடத்தடி அடிச்சிருந்து அடுப்பத்தாயே. ரெண்டு கப்பு சோளம் சுத்தம் பண்ணியாச்சு. சட்டி அடுப்பா வச்சுக்கலாம். சோளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 கப்பு சோளம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். சோளம் நல்லா பொரியணும். எடு 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 நல்லா எடுத்து அப்படியே கொழுக்கு. கொட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் நாங்கள் சோறாகி தின்னது ஒரு காலம். இப்போ பிள்ளை திங்கலாமான்னு கேட்குது, தெரியாதானே கேட்குதுவா. கண்ணு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? நல்லா வெடிச்சு கீழே போயிடுறேன். குடுக்கு ஒரு குடுக்கு. இதுதான் மெயினா சோள பொரி. போயிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா.
பொரிச்சு கனவுதா. சினிமாவுக்கு போனீங்கன்னா சோளப்பொரி வாங்கி சாப்பிடுவீங்க. அது இந்த மாதிரி சோளம் மக்காச்சோளம். எடுத்துக்கிட்டு நல்லா வெடிச்சு கீழே போகுது. இங்கேயே பார்த்துட்டு இருக்காத கடலை சுத்தம் பண்ணு. ஒன்று தானே ஒன்று. அடிக்கல் சாக்கு போடு வேட்டி கொண்டா உருளில் போட்டு என்ன கிடைக்கிறது பிடிக்கிறீங்களா? பொழுதாடு நேரம் வாய் சப்புன்னு இருந்தா இந்த மாதிரி கொஞ்சம் அள்ளி ஒரு ஒண்டிக்கே அள்ளி போட்டால் ஊட்டாடலாம் இருந்துங்களாம். அப்படியே மல்லிகைப்பூவாடு வடிச்சு போயிரு. அந்த சேர்த்து நீர் தர செடி செடி பிடிக்கும் தெரியுறாரு. எடுத்துக்கலாம் கை எல்லாம் கொஞ்சம் பெரிய செடியில் போட்டுங்க. வெடிச்சு வெடிச்சு கீழே போயிடும். நீ செத்த சீன வேலை பண்ணாத. நீ அடுப்புக்கிட்டு தான் போ. பவளா பாட்டு பாடியிருக்காரு. எல்லாம் பறிச்சாச்சு. இது கொஞ்சம் தான் ஓட்டது 2 கப்பு தான் சோளம். ஒரு குண்டாவே நமக்கு வச்சு பாரு. மாலை எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. சூட்லேயே வடிக்கிறது பேர். சட்டி சூட்லேயே வடிக்கிறது பேர். முக்கால் கப்பு கடலைக்கொட்டை வறுத்து எடுத்துக்கலாம். கடலைக்கொட்டை நல்லா செவக்க வறுத்துக்கணும். நல்லா கடலைக்கொட்டை செவந்துக்கிடுச்சு, மணக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். போய தடுத்து விட்டீங்களா? அடிய போடு. தண்ணி ஈரமாக இருக்குது. இதை கொடுங்க. இதா? ஆமாம். அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் எடுத்து அது இது சீர தண்ணி வலிக்கிட்டே தான் வரும். அம்மா மண்ணு போட்டுட்டா. அரைக்கவே கும்முன்னு மணக்குது. அப்போ அரைக்கரைக்கு அழித்துக்கிறேன். வேற வேலை தான் அள்ளி கொடுக்கணும். அதில் விடக்கூடாது. பால்ட்டு வேணும். ஒரு கப் எடுத்து வந்து அள்ளிக்கணும். அது அள்ளின்னு கையே தொடக்கூடாது. கப் எடுத்தா அதே கையில் அள்ளிப்பிட்டு அள்ளக்கூடாதான். இன்னொரு பூச்சி சொன்னாங்க. கொஞ்ச நாள் அள்ளி கொடுத்துரு. பொரிச்ச சோத்தை இந்த மாதிரி நயமாக அரைச்சிக்கணும். முச்சில் அடிச்சிங்கன்னா சலடையில் சளிச்சிக்குங்க. பொறையாரியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட வேணும். சோளத்தை நல்லா தேய்ச்சிக்கிங்க. நல்ல செரிமானம் ஆகு. மலச்சிக்கலை பிரச்சனை வராது. நல்லா இது சேர்த்திக்கிட்டு வந்தோம்னா கண் பார்வை நல்லா இருக்கு. கண்ணு பிரச்சனை வராது. கோடை காத்தா கொண்டுட்டு வருதுடா பொரிய. நிறைய இல்லைப்பா. புடி பாப்பா ஆறு ஆறு ஆறா போக மாட்டேங்குது. பாப்பா பொறையேறின் சாமி ரட்டு பிடிச்சி தரேன். அதுக்கு மேலே சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரட்டு பிடிச்சான் தரேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னு பொறையேறின்னு எடுத்துக்கோ. சோளத்தை எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். சோறாக்கலாம், களிக்கடலாம், நல்லா கொள்ளுப்பருப்பு போட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கணும். அவ்வளோ அருமையாக இருக்குது. சோளத்துலையா? ஆமாம். கொள்ளுப்பருப்பு போட்டு ஆக்கலாம், தட்டைப்பருப்பு போட்டு ஆக்கலாம். நல்ல எலும்பு வலுவாக இருக்கும். சரி. மரம் பாரு எப்படி மணக்குதுன்னு. முன் மணக்குது. தூக்கி இந்த கல்ல. அரைச்சாச்சு அள்ளிக்கலாம்.
நல்லா இந்த அளவுக்கு நயமாக இருக்குங்க. மாவு அரைச்சாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. 2 ஸ்பூன் எள்ளு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எள்ளு வறுத்தா நல்லா மணக்கும், நல்லா உருண்டு ஓட வேணும், சடப்புடுன்னு பொரி வேணும், அப்போ தான் எடுக்கணும். காற்று கோடை காற்றுக்கு தீச்சாக மாட்டேங்குது. பாப்பா ஐயா நல்லா மணக்குது, பொரி ஆற வச்சுக்கிடுச்சு. சரி நல்லா பொரியுது. சரி கருவுது. போது போது நல்லா எள்ளு பாரு, உருண்டு போச்சு பாரு, நல்லா மணக்குது. 1 கப்பு நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம். நல்லா உருவிட்டு நல்லா நெய் உருகி போச்சு. நெய் நல்லா கமன்னு மணக்குது. மேலே எடுத்துக்கலாம். எடுத்து ஊத்தாய். ஊற்றிட்டாயா? ஊற்று. கண்ணே ஐயா அந்த இஞ்சி வந்து அந்த 2 போடும் முந்திரியா. சரியாயா? 10 முந்திரி உடச்சி போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரியோட. சரியாயா? அந்த சட்டி எடுத்து அடுப்பு மேலே வை. கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கொட்டிக்கலாம். நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சிவக்குது, நல்லா மணக்குது, எடுத்துக்கலாம். பாப்பா எடு பாப்பா. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். பால் காய்ச்சிக்கலாம். தண்ணி 4 கப்பு. 2 கப்பு சோளத்துக்கு 4 கப்பு தண்ணி. நாலு கப்பு தண்ணி ஊற்றாய. 5 கப்பு ஊற்றிடலாம். 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மிச்சமான வச்சுக்கலாம். இங்கே தட்டம் மூடி வைக்கலாம். கொதிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டு. கண்ணே நாட்டு சக்கரை எடுத்தா கண்ணே. நாட்டு சக்கரை அதுக்கு என்னடா போகுது. அடேங்கப்பா. தண்ணி நல்லா கொதிச்சுக்கிடுச்சு. நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். 2 கப்பு சோளத்துக்கு 3 கப்பு சக்கரை போடலாம். மூணு கப்பு சக்கரை. பிரியா காய் நல்லா கொதிக்கிட்டு ஏலக்காய் நினைக்கிட்டா. ஒரு 5 காய் நினைக்கிட்டா. நல்லா பாவு வேணும்.
போதனை ஒடி வந்துடு வராது வை. வெய்யங்காயாவத்த கண்ணே இதை கொண்டு அம்மா கிட்ட கொடு பொடி பண்ணிட்டு எடுத்து நானும் அவனை பாருங்க கொடு சாமி. ம் ஐயா சரியா ஐயா. பிடிச்சாமி நல்லா தரமா பிடிச்சிக்கா. கொண்டாங்கயா பாரு மணக்கார வச்சிருச்சு. நீங்கள் பால் காய்ச்சல் இருந்தால் கொஞ்சம் பெரிய செடியை வச்சுக்கோங்க. அதான் பொங்கி பொங்கி வருது சின்னத்தில் வச்சு. கண்ணே ஏம்மா இதை கிளறி விடு. சரிம்மா. மாவு பணிஞ்சுக்கிறேன். சரிம்மா. அரைச்சி வச்ச சோள மாவு கொட்டிக்கலாம். இடித்து வச்ச கடலைக்கொட்டை கொட்டிக்கலாம். வறுத்து வச்ச எள்ளு கொட்டிக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி கொட்டிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த அளவு பாகு வந்தால் போதும். கையில் பிசிறு வெட்டுது. ஏலக்காய் போட்டுக்கலாம். இடித்து வச்ச ஏலக்காய் 5 போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் எடுத்துக்கலாம். மேலே எடுத்துக்கலாம். ஊற்று ஊற்று. நல்ல பாவலையும் நல்ல மாவு வேகணும். கண்ணு கொஞ்சமா ஊத்து. சரியாயா பறையா ஊத்து. கீழே வச்சுருக்கிறப்ப பாப்பா நெய் ஊத்து. சரியா எவ்வளோ நெய் ஊற்றுட்டோம்? ஒரு பூன் நெய் ஊத்து.
புடி புடி புடி. நல்லபடி கிளற வைக்கணும். நெய் நல்லா கலந்து வரணும். சூடாகிடுச்சு. கையில் போட்டு அமுத்திக்கலாம். நெய்த்துது. ஊற்று ஊற்று. கைக்கு நெய் தடவி இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஊற்றி கைக்கு. ஆமாம். கையில் ஒட்டக்கூடாது மாவு. இதுக்கு மேலே உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கைக்கு என்ன தருது. ஒரு கப்பு பாவு மிச்சம் இருக்குது. மிச்சம் இருந்தால் பரவாயில்ல. 10வது பாடம் என்ன பண்ணுறது? மிச்சம் இருந்தால் காப்பி வச்சுக்கலாம். 10வது பாடம் மாவு ஆகாது. நீங்கள் வேணுமென்னா 4 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு தண்ணி மீதி தான். பாவு 1 கப்பு பாவு மீதி. கைக்கு நல்லா நெய் தடவி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சைஸ் போதுமையா? சின்ன எலுமிச்சம்பழம் சோடி பிடிச்சிக்கணும். அப்போ தான் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்குறது கணக்காக இருக்கு. நெய் ஊற்றுனதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு மனம்னா மனம் இல்லை. உருண்டை பிடிக்க தின்ன வாசனை இருக்குது. பூந்து ரொட்டில் எண்ணெய் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்லா சத்து கிடைக்கும். டெய்லி ஒரு உருண்டை தின்னா எலும்பு வலுவாக இருக்கு. நல்ல சத்து கிடைச்சி. பொழுதான ஒன்று காலையில் ஒன்று கொடுங்க. உடம்பு நல்ல இரவலாக இருக்கு. சோளம் ரொட்டி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சோள ரொட்டி பாரு எப்படி இருக்குது பாரு. பார்த்தாவே நாக்கில் வச்சு ஒன்று எடுத்து வாயில் போட்டால் வாசி நிற்குது. பாப்பா கப்ப கொண்ட என்ன வருமானா கம்மன்னு மணக்குது. கிடக்கண்ணே கப்பை இந்த கொஞ்சி. என்ன சாமி வாங்கிக்கோ. சூப்பரா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குதா? உண்மையா இருக்கு. ஏன் சாமி எனக்கு நான் தூங்கவே இல்லை. சாப்பிடுங்க. சோள லட்டு சூப்பரா இருக்குதாயா? சோள லட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்லா தித்துப்பா இனிப்பா நல்லா இருக்குது. இருக்குதுல நல்லா தித்துப்பா இருக்குதா? ருசியாக இருக்குதா? சரி சாப்பிடுங்க. எனக்கு ஒரு தட்டம் கொடு பாப்பா.
உனக்கு எப்படி சாமி இருக்குது? அதான் கல்லில் அரைக்க தின்னுவிட்டாளே. தின்னு சளி பிடிச்சிக்கிச்சு அவளுக்கு. பாப்பாளுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. அரைக்கப்பு மாவு தின்னுவிட்டா போதும். நான் சாப்பிட்றேன், நீங்கள் வேணால் சாப்பிடலாம். எவ்வளோ பசையாக இருக்குதுன்னு பாரு. அதுமே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்படியே நல்லா தித்துப்பா, அவ்வளோ ருசியாக இருக்குது. நல்ல மணமாக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. இப்போல்லாம் 50 வருது, 40 வருஷத்துல முழங்கால் வலி வருது, மூட்டு வலி வருதுங்கிறீங்க. 60 வருஷத்துலையே சேரில் உட்காந்து உட்காடுறாங்க. நாங்களாம் பாரு இப்படி கீழே உட்காடுறோம் பாரு. நாங்களாம் இந்த களி கம்மஞ்சோறு, சோளச்சோறு, இந்த சோள ரொட்டு எல்லாம் நாங்கள் திண்டாடி தான் இன்னும் ஊசாரிக்கிட்டு இருக்கிற நாளாம். 30 பசங்க எங்கே ஊசாருதுவா? இந்த மாதிரி செஞ்சுக்கிடுங்க. சோளச்சோறு தான் ஆக்கி உங்களால் திங்க முடியல, ருசி இல்லைங்கிறீங்க. இந்த மாதிரி செஞ்சு தின்னுங்க. நல்லா ருசியாக, வாய்க்கு நல்ல உணவாகவும் இருக்கு, உடம்புக்கு நல்லா இருக்கு, எலும்புக்கு நல்ல வலிவு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஒரு கொஞ்ச நேரம் வேலை. நாங்கள் அரிக்கல்ல அரைக்கிற நேரம் ஆகுது. நீங்களும் மிச்சில் போட்டு சீக்கிரம் அரைச்சிக்கலாம். பாவை ஊற்றி அடுப்பு மேலே வச்சா பாவு காஞ்சா இது ரெடியாச்சு. உரிச்சு வச்சுக்கிறீங்க. இப்படி எடுத்து வச்சுட்டா சாயங்காலம் ஒன்று பொழுதால் ஒன்று தின்னா நம்ம வலுவு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளும் ரெண்டு வேணுங்கிறது இல்லை, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம். சரி சாப்பிடுங்க. இதெல்லாம் தண்ணி கட்டுற காடு இல்லை, பின்னாடிக்கிற சோள காடு தான். போட்டு வாங்கிடுச்சு பாரு. 10ஆம் தண்ணியிலையும் போட்டு வாங்கிடுச்சு. மழை பெஞ்சிருந்தா இன்னும் நல்லா போட்டுதான் இருக்கு. இதுதான் உண்மையான சோளம், ஆரோக்கியமான சோளம். இதுக்கு மருந்து கிடையாது, உப்பு கிடையாது. இது மானாவாரி காட்டில் விளையிறது, எந்த நோவு நொடியும் வராது. இது பாரு, பால் எப்படி குடிக்குதுன்னு பாரு. நல்ல முத்து முத்தாக இருக்குது பாரு சோளம். நீங்களும் இந்த மாதிரியே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.